இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா list is an ordered sequence of items. Values in the list are called elements or items. அதாவது லிஸ்ட்னா என்னன்னா ordered sequence of items தான் லிஸ்ட்னு சொல்றோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லிஸ்ட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ஆர்டரா இருக்கிறது தான் நம்ம லிஸ்ட்னு சொல்றோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் தான் 1 2 3 4 5 இந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம வேல்யூஸ் தான் எலமெண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆபரேஷன்ஸ் ஆன் லிஸ்ட். லிஸ்ட்ல வந்து என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஃபாலோயிங் ஆபரேஷன்ஸ். என்னென்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், அப்டேட்டிங், மெம்பர்ஷிப் அண்ட் கம்பேரிஷன். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆபரேஷன்ஸ் வந்து இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னன்னா ஆக்சஸிங் தி ஐட்டம் இன் தி பொசிஷன். அதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் ஆர் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் வந்து இண்டெக்ஸிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து சப்போஸ் ஏ ஆஃப் 0 அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னா ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டோம்னா போதும். அந்த பொசிஷன்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஏ ஆஃப் 0 அப்படிங்கிற பொசிஷன்ல 2ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. இப்போ அந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏ ஆஃப் 7 கொடுத்துருக்கோம். இப்போ ஏ ஆஃப் 7ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏ ஆஃப் 7ல 9 இருக்கு. இப்போ ஏ ஆஃப் 7 9 எப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 7th பொசிஷன்ல 9ங்கிற எலமெண்ட் இருக்கு. அந்த எலமெண்ட் தான் நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்லைசிங். ஸ்லைசிங் அப்படின்னா என்னன்னா பிரிண்டிங் பார்ட் ஆஃப் த லிஸ்ட். அதாவது ஒரு லிஸ்ட்ல நம்மளுக்கு தேவையான பார்ட் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் வந்து ஸ்லைசிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ்ல பாதி ஃபர்ஸ்ட் 3 பொசிஷனோட வேல்யூஸ் வந்து மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஏ ஆஃப் 0:3. அதாவது ஸ்டார்ட் எலிமெண்டோட பொசிஷன் வேல்யூவும் ஸ்டாப் எலிமெண்டோட பொசிஷன் வேல்யூவும் மென்ஷன் பண்ணிவிட்டோம்னா போதும். அந்த ஸ்டார்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டாப் எலிமெண்ட் வரைக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 0:3 கொடுத்துருக்கோம். இப்ப 0ங்கிற பொசிஷன்ல இருந்து 3 அப்படிங்கிற பொசிஷன் வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்ப 0ல ஸ்டார்ட் ஆகணும், 3யோட ஸ்டாப் ஆயிடணும். 3யோட ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னா 3rd பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்டோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடணும். இப்ப 3ல இருந்து ஸ்டாப் ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் 0 1 2 இங்க 3 பொசிஷனோட வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். 2 3 4 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட் மட்டும் நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் வந்து கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் என்னன்னா அதாவது 2 or more லிஸ்ட் வந்து ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் கன்கார்டினேஷன். அதாவது ஆடிங் அண்ட் பிரிண்டிங் தி ஐட்டம் ஆஃப் 2 லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு, பி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு லிஸ்டையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும் இல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் வந்து கன்கார்டினேஷன். இதுல வந்து பிரிண்ட் ஏ ஆஃப் A plus B அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டோம்னா போதும். இந்த ரெண்டு லிஸ்டும் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா தெரியும். ஏங்கிற லிஸ்டோட அவுட்புட் வந்து 2 3 4 5 6. இப்ப பிங்கிற லிஸ்ட்ல 100, 200 இது ரெண்டும் நம்மளுக்கு மெர்ஜ் ஆகி அவுட்புட் வந்து ரெண்டு லிஸ்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு லிஸ்ட் வந்து எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் வந்து சேம் லிஸ்ட் வந்து மல்டிபிள் காப்பீஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் ரிப்பீட்டேஷன். இப்ப பிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல 100, 200 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கு. இப்ப அந்த லிஸ்ட் வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பி அது *2 அந்த மல்டிபிள் டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் ஸ்டார்ங்கிற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இந்த பி *2 2ங்கிறது என்னன்னா எத்தனை டைம்ஸ் அந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். நான் வந்து இங்க 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால 2ன்னு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ் வேணும் அப்படின்னா 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அதாவது 100, 200 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து 4 டைம்ஸ் நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும்.
நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் வந்து அப்டேட்டிங். அப்டேட்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, ஏங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல வந்து 1 2 3 4 5 6 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் அப்டேட்டிங். அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பொசிஷன் வேல்யூ கொடுத்துடணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், a of 2 equal to 25. அதாவது 2ங்கிற பொசிஷன் 0 1 2, இந்த 2ங்கிற பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து 25 நம்ம அப்டேட் பண்ணணும். அப்ப a of 2 equal to 25 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இந்த 2ங்கிற பொசிஷன்ல 3ங்கிற எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு பதிலா 25 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து நம்மளுக்கு இங்க அப்டேட் ஆயிரும். அடுத்த ஆபரேஷன்ஸ் வந்து மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப் அப்படின்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் மெம்பர்ஷிப். இதுல வந்து என்னென்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா, 2 ஆபரேட்டர் இருக்கு, இன் அண்ட் நாட் இன் அப்படிங்கிற 2 ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இன் அப்படின்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா ட்ரூனும், அந்த எலமெண்ட் வந்து இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்னும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கு. சப்போஸ் இதுல வந்து 5 இன் ஏ, 5ங்கிற எலமெண்ட் வந்து ஏங்கிற லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துருக்கோம், இருக்கு, இருந்ததுன்னா அதனால ட்ரூன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அடுத்து 50ங்கிற எலமெண்ட் வந்து நாட் இன் ஏ, இந்த 50ங்கிற எலமெண்ட் வந்து ஏங்கிற லிஸ்ட்ல இல்லன்னு தான் நம்ம செக் பண்ணிருக்கோம், அதனால ட்ரூன்னு வந்திருக்கு. சப்போஸ் 50 இன் ஏ 55 இன் ஏ, 55ங்கிற எலமெண்ட் வந்து ஏங்கிற லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்திருக்கோம், ஆனா 55ங்கிற எலமெண்ட் வந்து ஏங்கிற லிஸ்ட்ல இல்ல, அதனால நம்மளுக்கு வந்து இங்க வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இப்ப அந்த வேல்யூ, அந்த எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல, நம்ம இல்லங்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் வந்து கம்பேரிஷன். கம்பேரிஷன் அப்படின்னா என்னன்னா, 2 or more ஒரு லிஸ்ட் வந்து கம்பேர் பண்ணும். அந்த லிஸ்ட் வந்து ஈக்குவலா இருந்தா ட்ரூனும், நாட் ஈக்குவலா இருந்தா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, ரிட்டர்ன் ட்ரூ if all elements in both list are same, otherwise return false. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப A அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு. B அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு, அதுல 2 3 4. இப்ப நம்ம எப்படி செக் பண்ணிருக்கோம்னா, A equal to B, அதாவது ஏங்கிற லிஸ்டும் ஏங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டும் பிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டும் வந்து சேம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் செக் பண்ணிருக்கோம். ஆனா இங்க எலமெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஏங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டும் பிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டும் வந்து சேமா இல்ல, நாட் சேமா தான் இருக்கு, அதனால அவுட்புட் வந்து நம்ம ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அதுவே அடுத்த செக் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, A நாட் ஈக்குவல் டு B. இப்ப ஏங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டும் பிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டும் நாட் ஈக்குவலா தான் இருக்கு, சேமா இல்ல, அதனால இங்க வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. These are the operations available in list. Thank you.